வாழ்க வைய வாழ்க வளமுடன். அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் பெருமை உணர்ந்திடு பொய். அகத்தவமோ உயிரினிலே அறிவை ஒடுக்கும் பயிற்சி. அகத்தவத்தால் மேலும் உயிர் அம்மாகி மெய்ப்பொருளா. அகத்தவத்தால் வீடுணர்ந்து அமைதி பெற்று இன்புறலாம். அகத்தவத்தால் ஐம்புலனை அடக்கி அறிவறிந்திடலாம். அகத்தவத்தால் ஆறு குண ஆளுமை பேரடைந்திடலாம். அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாயாற்றிடலாம். அகத்தவத்தால் அனைத்துயிர்கள் அரும் நட்பை பெற்றிடலாம். அகத்தவம் தீவினை அகற்றும் அருள் நெறியை இயல்பாக்கும். அகத்தவமே இறை வழிபாடு அனைத்திலும் ஓர் சிறந்த முறை. அகத்தவமே உயிர் வழிபாடு அதனை விளக்கும் ஒளியா. அகத்தவமே மதங்கள் எல்லாம் அடைய விரும்பும் முடிவு. இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையிலுள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய். மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. பொறையுடைமை விழிப்பு நிலை அஞ்சாமை தியாகம். புலனுணர்வு இன்பத்தில் அளவு முறை வேண்டும். நிறைவு பெற முடிவெடுத்து வழுவாது ஆற்றி நேர்மையுடன் வாழ உன்னிலவன் அவனில் நீ. நேர்மையுடன் வாழ உன்னிலவன் அவனில் நீ. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம். வாழ்க வளமுடன். இன்று வரை அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என்னை அறிய நினைந்தேனப்போ. கருத்துணர்த்தி கண்ணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் மென்மை உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே. நன்றி. தடைகளே என்னை மேலே உயர்த்தின. பொருளீட்டும் காலத்தே அருள் துறை மேல் கொண்டேன். பொறுக்கவில்லை குடும்பத்தார் பிரிந்து வெளிவந்தேன். பொருளீட்டும் கால
விட்டே அருள் துறை மேல் கொண்டே பொறுக்கவில்லை குடும்பத்தார் பிரிந்து வெளி வந்தே அருள் நாடி தவம் செய்தே ஊர் பொறுக்கவில்லை அதை விட்டு சென்னை வந்தேன் ஆசிரமம் கண்டேன் அருள் நாடி தவம் செய்தேன் ஊர் பொறுக்கவில்லை அதை விட்டு சென்னை வந்தேன் ஆசிரமம் கண்டேன் மிரள்கின்றார் மக்கள் பலர் உடல் பிணியால் வாடி மீட்க சில மருந்து வகை செய்யும் தொண்டேற்றேன் மிரள்கின்றார் மக்கள் பலர் உடல் பிணியால் வாடி மீட்க சில மருந்து வகை செய்யும் தொண்டேற்றேன் குரல் வளையை பிடிப்பது போல் அதையும் சிலரிப்போ குறுக்கிட்டால் எனக்கிடம் மேலை நாடேயாகும் குரல் வளையை பிடிப்பது போல் அதையும் சிலரிப்போ குறுக்கிட்டால் எனக்கிடம் மேலை நாடேயாகும் நாடேயாகும் நாடேயாகும். வாழ்க வளமுடன். நன்றிகளே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை வழிநடத்துவார்கள். சிறப்பானதொரு பஞ்சேந்திரிய தவத்தை நமக்கு வழிநடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி வித்யாபாலா அம்மா அவர்களுக்கும், குருபிரானின் தடைகளே என்னை மேலே உயர்த்தின என்ற அருமையான கவிதை இசைக்கூட்டி பாடிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். உணர்ந்து திருந்து என்ற தலைப்புல ஒரு சில பாடல்கள் கொடுத்திருக்காங்க சுவாமிஜி. அதுல ஒன்றுதான் இந்த பாடல். இந்த பாடலை படிக்கும்போது தோன்றிய உணர்வு என்ன அப்படிங்கும்போது, ரொம்ப சுலபமா மனித நிலையிலிருந்து இறை உணர்வு பெற்று எப்படி வாழணுமோ அப்படி வாழ்றதுக்கான ஒரு வழிய ரொம்ப சுலபமா கத்துக்கிட்டோம். கை கெட்டும் தூரத்துல இருந்தது, இல்ல நம்மையே தேடி வந்தது. ரொம்ப சுலபமா கத்துக்கிட்டு செய்து பலன் பெற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அருமையான ஒரு கல்வியை உருவாக்கி அதை சமுதாயத்திற்கு ஒப்படைக்கக்கூடிய நாள் வரை குருபிரான் பட்ட சிரமங்கள், அதைதான் இந்த பாடல் சொல்வதாக தோன்றியது. எவ்வளவு தடைகள்! அந்த தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு தடையும் மகரிஷி தாண்டி வந்ததா சொல்றாங்க. முழுமையாக இளமை காலம் ஏழ்மையிலேயே சென்றது. அப்போதே அவருக்குள்ளே பல கேள்விகள். அந்த கேள்விகளுக்கான விடை தேட துவங்கும் போது குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சூழல், அதனால பொருள் துறையில ஈடுபாடு அதிகமாக கொண்டு போனாங்க. அப்போ குடும்பத்தாருக்குத்தான் முதல் உரிமை இருந்தது. அந்த குடும்பத்தாரை காப்பாற்றணும், அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும், தன்னுடைய நெசவு தொழிலை முன்னேற்றணும். அப்ப பத்தாத போது அடுத்து என்ன செய்யலாம்? ஆனா இத்தனை சிரமங்களுக்கு இடையும் தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க மகரிஷி. அத மொத்தத்தையும் சேர்த்து 2 வரியில சொல்லிடுறாங்க. பொருள் ஈட்டும் காலத்தே அருள் துறை மேற்கொண்டேன், பொறுக்கவில்லை குடும்பத்தார், பிரிந்து வெளிவந்தேன். அந்த இடத்துல இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா,
குருபிரானுடைய பொருள் துறையில அவர் செய்த உதவி பத்தவில்லை. அப்பதானே மகரிஷிக்குள்ள ஒரு எண்ணம் வருது, இந்த பொருளாதாரம் எனக்கு பத்தாது, இன்னும் என் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லணும். அதற்காக அடுத்த நிலைக்கு போறாங்க. அருள்நாடி தவம் செய்தேன், ஊர் பொறுக்கவில்லை, அதை விட்டு சென்னை வந்தேன். எவ்வளவு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம்னு சொல்ல முடியாது, ஒரு பட்ட வேதனையோட வெளிப்பாடாக இந்த வார்த்தைகள் மகரிஷி கொடுக்குறாங்க. மக்களை உயர்த்தணுங்கிற எண்ணத்துல நல்ல தத்துவங்களை ஆராய்ச்சி செய்து அதற்கு ஒரு விளக்கம் தேடுவதற்காக தவம் செய்ய தொடங்கினேன். அப்ப அதையும் ஊர் எதிர்த்தது. அங்கேயும் கடந்து வந்துடுறார். சென்னை வந்து நிறைய கத்துக்கிறாங்க, பொருளாதாரத்துல முன்னேறாங்க, பல படிப்பினைகள், வாழ்க்கை நிகழ்வுகள்ல இருந்து கற்றுக்கொண்ட பல விஷயங்கள் இல்லையா. ஒரு சின்ன 2 விஷயம் மட்டும் நமக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கும். அவருடைய உற்ற நண்பர் அவரை வந்து கடற்கரையில, சென்னையில அந்த கடற்கரையில குளிக்க போகும்போது அவருடைய மரணம், அவருடைய பிரிவு மகரிஷிக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த கணம் சொல்ல அந்த எழுதியிருப்பாங்க அந்த புத்தகத்துல, நானும் என்னுடைய நண்பன் மட்டும் அலைக்குள்ள போயிட்டானே, நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன், நானும் போயிடுறேன் அப்படின்னு ஒரு கணம் தோன்றியது. அதற்குள்ள அவங்களை இறைநிலை ஒரு உணர்வுக்கு கொண்டு வந்தது. நம்ம இன்னும் அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யலாம், நாமளும் போயிடக்கூடாது என்று நான் வந்தேன் வெளியில. அதே போல ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, அவரோட வயிறு ஒட்டி இருக்கிறத பாக்குறாங்க மகரிஷி. ஏன்பா இப்படி இருக்கு அப்படின்ன போது அவருக்கு 3 வேளை உணவு இல்லை அப்படின்னு உடனே அன்று முதல் தன்னுடைய ஒரு வேளை உணவை தியாகம் பண்ணினாங்க மகரிஷி. வேறொரு கவிதையில சொல்லுவாங்க, நல்லோர் உள்ளமும் கஷ்டப்படும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு மகரிஷி சொல்றாங்க, இறைநிலை தன்னை தட்டி தட்டி சிற்பியாக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப துன்பம் கொடுக்குது ஒரு பெரிய மகானுக்கு அப்படின்னா அவங்களிடம் இருந்து இன்னும் இன்னும் பல நல்லது உலகத்துக்கு கொண்டு வரும்போது அந்த சொல்லுவாங்க இல்லையா, பொன் சுட சுடதான் இன்னும் மேலும் அதனுடைய மதிப்பு கூடும், புடம் போட்ட தங்கம் போல அப்படின்னு சொல்றாங்களே. அந்த மாதிரி மகான்களுக்கு இயற்கை அவர்களை சோதிக்குது, அவர்களை தராசு தட்டுல வச்சு எடை போடுது. இந்த துன்பத்தை தாண்டி வந்துட்டா அவங்க உலகத்துக்கு நன்மை செய்வாங்க. நம்மள போலலாம் தாங்க மாட்டோம். அதனால இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னாரே தெய்வ புலவர். அது இறைநிலைக்கும் பொருந்தும். அப்படித்தான் கொடுக்கிறாரு கஷ்டங்களை. ஆனா அதுல இருந்து ஏதோ ஒன்று கற்றுக்கொண்டு தாண்டி அடுத்த வேலையா வராங்க. மருத்துவம் கத்துக்கிறாங்க. தனக்கு கிடைத்த ஒவ்வொரு பிடியையும் பிடிச்சுக்கிட்டு அதுல இருந்து ஏதோ ஒன்று கற்று வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மருத்துவமும் கத்துக்கிறாங்க. சித்த மருத்துவம், யுனானி இதெல்லாம் கத்துக்கிறாங்க. அப்படி கத்துக்கிட்டு தானே கஷ்டப்படுற மக்களுக்கு நோய் தீர்க்கும் மருந்தை உருவாக்கக்கூடிய விஷயம் செய்தேன். அங்கேயும் வந்தது தடை. அந்த தடையை எப்படி குறிப்பிடுறாங்க பாருங்களேன், குரல் வளையை பிடிப்பது போல் அதையும் சிலர் இப்போ குறுக்கிட்டால். என்ன நடந்தது நமக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு வகையில மகரிஷி தடைய சந்திச்சிருக்காங்க. அப்பயும் நிறுத்திடல. இதெல்லாம் ஏன் எழுதணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் சொல்றாங்க மகரிஷி. இப்ப நான் ஒவ்வொரு மனவள கலைஞர்களும் அவரவர்கள் இந்த பயிற்சியை பின்பற்றி வாழ்க்கையில அந்த வழியை நடந்து ஒரு நிம்மதி அடைஞ்சு நாம இவ்வளவு சந்தோஷம் அனுபவிச்சிருக்கோமே, இதை நம்மால் இயன்றது உலகத்துக்கு சமுதாயத்திற்கு கொடுக்கறதுக்கு தொண்டாற்றுவோம் என்று வருகின்ற போது ஒரு சின்ன தடை வந்ததுன்னா துவண்டு அப்படியே அந்த இடத்துல அமர்ந்திருக்கும். அப்ப நம்ம தூக்கி எழுப்புற மாதிரி சொல்றாங்க மகரிஷி. ஏனென்றால் மகரிஷி எப்படிப்பட்ட குருநாதர் என்றால், நீங்க வேற நான் வேற என்று சொன்னவர் அல்ல. அப்படி சொல்லி இருந்தா மகரிஷிய நாம வணங்கி அவர் பின்பற்றி இருக்க மாட்டோம், அவரை தள்ளி நின்னு பாக்குறதோட விட்டுருப்போம்.
ஆனா மகரிஷி என்ன சொன்னாங்க, நானும் உங்களை போல வாழ்ந்து வந்தவன் தான், இதையெல்லாம் அனுபவிச்சு தாண்டி வந்திருக்கேன், நான் முன்னாடி வந்திருக்கேன், நீங்க வாங்க, உங்க கைய பிடிச்சுக்கிறேன், மேல வா. அப்ப நமக்குள்ளே அவரோட வாழ்க்கை ஒரு பாடம் ஏற்படுத்தி கொடுக்குது. ஒரு சின்ன தடையில துவண்டுட்டியே, இதெல்லாம் ஒரு தடையா? எப்படி ஒரு தடை வந்த போதும் அதையும் தாண்டி நான் இன்னும் நிமிர்ந்து நிற்பேன். நாளல் சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய மலை அடிச்சு காத்து அடிச்சு அலை அடிச்சாலும் நாணல் திரும்பவும் எழுந்து நின்னுடும். அப்ப அத மாதிரி மகரிஷி அடுத்தது என்ன சொல்றாங்க, குரல் வலையை பிடிப்பது போல் அதையும் சிலர் இப்போ குறுக்கிட்டால் எனது இடம் இன்னொரு இடம், மேலை நாடு. இந்த உலகம் பறந்து விரிந்தது எனக்கு. ஏன்னா பரம்பொருள் எனக்குள்ளே உதித்தது, எனக்கு உணர்த்தியது. மக்கள் அறிவு நிலைக்கேற்ப அவர்களுக்கு பிரம்ம ஞானத்தை எடுத்து சொல். அதை சிரமதனில் மேற்கொண்டு என்ன பண்றேன்னு ஒரு பாடல்ல சொல்றாங்க, நாடு தேசம் ஊர் திரிந்து இறைப்பணி செய்கின்றேன். அப்ப அந்த முடிவு எடுத்துட்டாங்க. அந்த முடிவை எடுத்த பிறகு எந்த தடையிலும் துவண்டு போகவில்லை. அப்ப இப்படி தடை வரும் போதெல்லாம் அந்த தடையை இந்த பாடல்ல குறிப்பிடுறாங்க. ஆனா இந்த தடையில இருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன் அப்படிங்கிறத இன்னொரு பாடல்ல சொல்றாங்க. அருள் துறையில் மனம் நாடி அகத்தவம் பெற்றாழ்ந்து அல்லும் பகலும் அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்து இருள் கடந்து மெய்ப்பொருளே அறிவாய் அதுவே நானாய் இருக்கின்ற மனநிலையில் உலகத் தொண்டு ஏற்றே. பிரம்ம ஞானத்தை உணர்ந்த பிறகுதான், அதுவே நானாக இருக்கக்கூடிய தன்மையை உணர்ந்த பிறகு என்னை உலகத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்டேன், உலகத் தொண்டு ஏற்றேன். பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பத்து ஆழ்ந்தோர் பேராசையால் எனது தொண்டில் குறுக்கிட்டால் திரள்வதுதான் என்ன பவவினையன்றோ, தெய்வம் திருந்தி அவர் உய்ய அருள் புரிய வேண்டுகின்றேன். தெய்வம் அவர்கள் திருந்தி உய்ய அருள் புரிய வேண்டுகின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எவ்வளவு தடை வந்த போதும் அந்த நபரை நான் வருத்தப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ எனக்கு என்ன திரளும், பாவ வினைதான் திரளும், எனக்கு அது வேண்டாம். அதனால இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துகின்றேன் என்ற வார்த்தைக்கு இணங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க. தெய்வத்துக்கிட்ட வேண்டுறாங்க, அப்படி பேசுபவர்கள் என்னுடைய தொண்டுக்கு குறுக்கே வந்து குறுக்கிட்டு அதை தடுக்க நினைப்பவர்கள் அவர்கள் திருந்தி உய்ய தெய்வம் வழிகாட்டட்டும் அப்படின்னு ஏற்பு திறனோடு இருக்காங்க. அப்ப அந்த ஏற்பு திறன் என்ன, எதுவரையினும் ஏற்றுக்கொண்டு நான் முன்னேறி செல்வேன். சுவாமிஜி இன்னொரு பாடல்ல சொல்வாங்க, ஏற்பின்றி தீ அண்டா பவ இருப்பு இன்றேல் ஒரு துன்பம் வரா. ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும். எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் ஏற்றுக்கொள்வோம் வினை போக்கும் மருந்தே என்று. யாரு நமக்கு எந்த துன்பத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம். எப்படி, நம்முடைய பாவ வினைகளை போக்கக்கூடிய மருந்தாக தான் அவங்க நமக்கு துன்பத்தை கொடுக்கறாங்க. ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவு, ஏற்கனவே இருக்கக்கூடிய வினையினுடைய பதிவாக அந்த வினை வருது, செயலுக்கு வந்து ஒருவர் நமக்கு துன்பம் கொடுப்பாங்களே, ஆனா நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ஏற்பு திறனை மகரிஷிக்கு இறை ஞானம் கொடுத்தது. அந்த ஏற்பு திறனால எல்லாவற்றையும் கடந்து செல்ல கற்றுக்கொண்டாங்க. அந்த தடைகள் அத்தனையும் விலகி, இன்னைக்கு ஒரு காலத்துல சொன்னாங்களே இந்த வார்த்தை, இங்கு இடமில்லை நான் மேலை நாடு சென்றேன். அப்படிப்பட்ட மகரிஷி இந்த உலகம் புரிந்து கொண்டது இல்லையா? இன்னைக்கு உலகம் முழுவதும் உலக சமுதாய சேவா சங்கம் அப்படியே ஆள் போல் தழைந்து அரகு போல் வேரூன்றி எல்லா இடங்களிலும் மனவள கலைகள் உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப மகரிஷி அன்று பட்ட தடைகள் இன்று ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்கான ஒரு படிக்கல்லாக மாறி இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் அறிவு திருக்கோயிலாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சூழல் உலகம் இருந்தாலும்
அந்த சூழலையும் தனக்கு ஏற்ற வகையிலே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பு இன்னைக்கு வேதாத்திரியர்களுக்கு இயற்கையும் குருவும் கொடுத்துட்டாங்க. அப்ப இதுவே மகரிஷி அன்று பட்ட அத்தனை சிரமங்களுக்கும் ஒரு விடிவு ஏற்பட்டது போலதானே. அப்ப அததான் இங்க குறிப்பிடுறாங்க. இவை அத்தனையும் நமக்கு ஒரு பாடம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ராபர்ட் ப்ரூஸோட கதை சொல்லுவாங்க. இன்னொரு அரசர் எத்தனையோ முறை படையெடுத்து திரும்பவும் வந்து வெற்றி பெற்றார். அதெல்லாம் எனக்கு நமக்குள்ள ஒரு முயற்சியையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் ஊட்டுறதுக்காக சொல்லப்பட்ட கதைகளாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் மகரிஷி வாழ்க்கையிலே நடந்த உண்மை சம்பவம் நமக்குள்ள மனவளக்கலையை எதுவரையினும் பிடித்துக் கொள்வேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது. அவருடைய தடைகளை அதனாலதான் இங்கே குறிப்பிட்டு ஒரு கவியாக கொடுத்திருப்பாங்க என்று உணர முடிகிறது. இந்த கவிதை படிக்கும் போது வேதனையை ஏற்படுத்தினாலும் அதனுடைய விளைவாக இதிலிருந்து ஒரு பண்பை நமக்கு எடுத்துக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது. அந்த வகையில் நல்லதொரு கவிதையை இன்றுதான் முதல்ல நான் படிச்சேன். இதை அறிமுகப்படுத்திய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி பாராட்டி அமைகிறேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கவி டைட்டில் இஸ் தடைகளை என்னை மேலே உயர்த்தின. பொருளீட்டும் காலத்தே அருள்துறை மேற்கொண்டேன். பொறுக்கவில்லை குடும்பத்தார் பிரிந்து வெளிவந்தேன். அருள் நாடி தவம் செய்தேன். ஊர் பொறுக்கவில்லை. அதைவிட சென்னை வந்தேன். ஆசிரமம் கண்டேன். மிரள்கின்றார் மக்கள் பலர் உடற்பிணியால் வாடி. மீட்க சில மருந்து வகை செய்யும் தொண்டேற்றேன். குரல் வளையை பிடிப்பது போல் அதையும் சிலர் இப்போ குறுக்கிட்டால் எனக்கு இடம் மேலை நாடே ஆகும். So this is the Kavi. Aspirants, please come forward and share your thoughts about this Kavi. Be blessed by the divine Amma. Be blessed by the divine Amma. Please go ahead, Amma. Would like to share few experiences and what Maharishi has given us, Amma. And I have observed this while Arulaya also when he talks. So here Aya explains, Maharishi explains how he has gone through so many problems when he's been leading his life. And even we every day come across all of these problems. Especially, I always try to remember about Aya's, our Maharishi Aya's quote. Even in our body, each and every cells are getting rejuvenated every day. So like that, we should consider that we are giving birth to each and every moment, and we should come across all the issues in life and try to achieve our goal, which is our spiritual practices and world peace, which Maharishi Aya has given us a great responsibility to achieve. And this is my experience, and this is what I think everybody are coming across in day-to-day life. Whenever we try to achieve our goal, there will be definitely so many obstacles. And even in our school days, our teachers used to say obstacles are the stepping stones for us. So I feel that we should consider all the obstacles as stepping stones, and also as
as our life experience and try to achieve world peace, Amma. Be blessed by the divine. Thank you for the wonderful opportunity, Amma. Be blessed by the divine. Thank you, Amma. Thank you for the nice explanation, Amma, about this Kavi. You related as a life experience. Thank you, Amma. Anandi, Amma, could you share your thoughts, Amma? Be blessed by the divine. All jnanis, not only Swamiji, Socrates faced this problem. If people start searching for the godliness, the divine travel, other people never agrees, or they won't agree, as well as they won't accept what these people are telling. They will start giving them trouble. Even Jesus Christ faced the same problem. Then Vallalar, somebody filed a case against him. All his teachings are Marutpa, not Arutpa. He makes the people to mislead by his quotings like that. He's going to the court to attend that case. By seeing him, as soon as Vallalar enters the court, the judge stand up from his seat. Like that, Vallalar's divine, that aura, makes the judge. Then he supports Vallalar's teaching. Like that, jnanis in day-to-day life, they are in a state of mind to do all such things for the goodness of the people. But people around, even the family, even society, never agrees their effort. First of all, family. They want him to earn and make them comfort. But his mind, Swamiji's mind is full of that meditation level and search for that. Is spending more time to find out the truth through so many teachings, as he heard already from Thai Manavar, from his guru, Ayurvedic guru, but so many gurus like that. His travel is towards that divinity, but the family didn't accept, society didn't accept. That's why in this poem, he's showing his pain he faced in his life. All such incidents make him more powerful, more strength to leave the family and earning money, everything. Completely, he comes out from the family and giving himself to the society wholeheartedly by make his wives understand. They also accept his lifetime goal. In this poem, Swamiji explained all such problems he faced, but everything made his life towards the world peace. Thank you, Amma. Yes, Amma. It's a clear explanation about this Kavi, Amma. Thank you so much, Amma.
Maharishi faced lots of problem gone through his life, and he, because of the world peace. Thank you, Ma. Vidya, Ma. Be blessed by the divine, Amma. Thank you for the opportunity, Amma. What I understood from Mahan's poem, he was explaining about the problems he faced in his life. His interest was towards the search of spirituality, but the other issues are there, like earning for the family, well-being, and also he wants to work for the society. He came out of the family and he worked for the people's welfare, like making medicines, like those things. And also he's looking for the like traveling inward, doing meditations, and his interest was more towards those things, to get peace for himself and also do some good things for the society. Like that, he's keep on working. And in the Tamil session, Kodayama was mentioning two incidents happened in Maharishi's life. And like one time, Maharishi's friend and Maharishi were in the beach area. In front of him, he lost his friend. That friend was taken by the water wave. Like that, he was in front of him. He saw his friend's death. And that incident made Maharishi also to go with his friend. Like that, he got a feeling in that second. And the next moment, he thought, if I live so that I can help the family, the friend's family. Like that moment, he changed his thought and he continued his life. And the other incident Amma was mentioning about the slipper making person. Maharishi was able, one time he was able to see a person. That person was in his poverty level. He was skinny, and Maharishi was talking to him. That person was explaining about his poverty. He didn't have food for 3 days. This made Maharishi from that day on, he stopped taking the third meal. Like generally people used to have 3-day meals, 3 times meals. So from that day onwards, Maharishi stopped taking, cut his one meal. So only 2 times meal he used to have. Like this, the changes made in Maharishi's life. And he is talking about the problems, and in different way he faced problems. I think that's what Maharishi is saying in this poem. And what I am taking like solution, like all these problems are like Anitama was mentioning, it's stepping stone for our next level of life. So whenever we are facing the problems, we'll have to take them as our steps for the next level. And also one more thing, we should think whenever we are facing problems, our imprints are going off. Like Maharishi used to say, whenever we are having the problems, because people are taking life to clear their imprints. So the problems are showing that we are clearing the imprints. So whenever we are facing problems, we should take it as our imprints are going off. And one more thing, last thing, what I like to share, what I understood is when problems are coming, maybe we are overwhelmed with like holding the responsibilities. So
so in search of peace, like a spiritual way, our way is blocked, maybe due to the material pleasure or the power pleasure or wealth pleasure. Those are blocking our in search of divinity, maybe slowing down our way. So when the problems are there, we should consider them as it's blocking our way of in search of divinity. So we should take we should not take the problems as a problem. We should move on in our life towards the in search of peace. Be blessed by the Divine Amma. Thank you for the opportunity. Thank you, Amma. Thank you so much for Maharishi's personal experience you shared, Amma. That was so nice. Yeah, we should cross. If we have any trouble, we should cross. That's how Maharishi taught us. Thank you, Amma. Shanti ji, Amma. Thank you, Mo. As everybody has explained, beautifully explained, everybody has problems in life. That is philosophers and then scientists. They have many obstacles in reaching their goal. So as everybody told, obstacles and failures are the stepping stone of success. So we should take these up. Even Maharishi, he has faced many problems. If we if we have any obstacle, if we just browse out of Maharishi, that we can just calm our mind like that. So we should have obstacles. There's no life without obstacles. We should live along with the obstacles, but we should not drown into it like drawing in the water, and we should float in the water with the obstacles. That is, the obstacles is we should not. That is to reach our goal. That is more important. See, this obstacle has come. Here, failure has come. So I leave this. What is that? I leave this my goal, and then keep calm. So we should reach our goal in spite of all the obstacles. Arise, awake, and stop not till the goal is reached, as Swami Vivekananda told. Yes, Amma. Thank you, Ma. My understanding. Thank you for the opportunity. Be blessed by the divine. Thank you, Amma. Yes, Amma. No life without obstacles. We should cross and lead a peaceful life. Thank you so much, Amma. I would like to share my view about this Kavi. Maharishi explained about his spiritual journey, how Maharishi suffered from family, friends, and society. Maharishi faced lots of problems, but Ayya did not give up. Maharishi gave wonderful thing, that is meditation, exercise, and introspection. Maharishi found these three for people to achieve individual peace, that we can achieve world peace. Thank you. Thank you, Ma. Okay. Let us conclude our session with blessings for the world. Let us invite Shanti Ji Amma, Arulnidhi Shanti Ji Amma.